டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. மா இன்டி பங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட படம் ஒன்று வந்திருக்குங்க. அந்த படத்தோட தமிழ் டப்பிங்கான எங்கள் தங்கம் அந்த படத்தோடைய தமிழ் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஸ்டார்டிங்கில் சமந்தாவை வந்து ஒரு அனாதை மாதிரி காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ராக போகிறோம், நம்ம இவ்வளோ நாள் அனாதையாக இருந்தோம் இல்லையா, இப்போ நமக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மருமகள் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு லவ் மேரேஜ். ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்து இவங்களை பெருசாக பிடிக்கல. என்னப்பா பையன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்பா, அதுவும் வந்து மருமகளாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி ஓகே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேண்டாகிறப்போ ஒரு மருமகளை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த பொண்ணுனால், அதாவது சமந்தாவால் அந்த ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னு வருது. அது என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லேருந்து சமந்தா எப்படி தப்பிச்சாங்க, அந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய மீதி கதை. ஒரு நிமிஷம் நீ ஏதோ ஒரு படத்துடைய கதையை சொல்லிட்டு இருக்க, லியோ படம்டா அது, லியோ படத்தோட கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டுங்க. இந்த படமே பார்த்திங்கன்னா லியோ மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்டர்வெல்லாம் பார்க்கும்போது ஓகேடா இது லியோ படம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே சொல்ல தோணுது. அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறோம். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமந்தா தாங்க. காரணம் என்னென்னா இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்க ஆக்ஷன் தாங்க இருக்குது. அண்ட் முக்கியமாக சமந்தா அந்த ஆக்ஷன் சீனில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப சூப்பராக ஓகே இருக்குது, நிறைய காமெடி சீன்ஸ் ஓகே இருக்குது, எமோஷனல் சீன்ஸ் நிறைய ஓகே இருக்குது. ஆக்சுவலாக அந்த படமே தெலுங்கு படம் தானே. ஸோ அக்மார் தெலுங்கு படத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த கமர்ஷியல் எலமெண்ட், அந்த மசாலா எலமெண்ட்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவே சமந்தா மேம் தான். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துக்கு வந்து மியூசிக் யார் போட்டிருக்கா, சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபைட் சீனுக்கெல்லாம் எப்படி போடணுமோ அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ்க்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காரு. சாங்ஸ்லாம் பெருசாக அது வந்து ஒரு தெலுங்கு படம் தானே, அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழில் பெருசாக சாங்ஸ் ஓகே ஆகாது. அதே மாதிரி தான் பாட்டும் இருக்குது. பட் மியூசிக் வைஸாக பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீனுக்கு மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லிட்டராக பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோவோட படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நான் சொல்கிறது பிஜிஎம் வைஸாக, அதாவது ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம்க்கும் நம்ம சமந்தா மேம் ஃபைட் பண்ணிட்டு வந்து நிற்கிறது, கண்ணை லோட் பண்ணி நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக படம் செம்மையாக இருக்குடா, மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன் கலக்கியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுதோ. ஸோ படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக். அண்ட் மூணாவது பாசிட்டிவ் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா எமோஷனல் சீன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஓகே ஆயிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி எமோஷனல் டைலாக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஓகே இருக்குது. முக்கியமாக இது வந்து ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக் படம் அப்படின்னு சொல்கிறதால ஃபேமிலிக்கு ஏற்றுக்கிற மாதிரி, அதாவது ஃபேமிலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி டைலாக்ஸ் இருந்தாலே மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைலாக் இந்த படத்தில் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது படத்துடைய டேரக்டரான பிவி நந்தினி ரெட்டி சூப்பரான ஒரு டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு எனக்கு வந்து என்ன டைலாக் ஞாபகம் வருது அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான டைலாக் வருதுங்க. ஆக்சுவலாக படத்தோட கான்செப்டே அதுதான். வீட்டுக்கு வரப்போகிற மருமக மகாலட்சுமியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப போல்டான பொண்ணும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் தான் இந்த டைலாக். இந்த மாதிரி தான் லிட்டரலாக படம் முழுக்க ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறவ எப்படி இருக்கணும், பயந்துட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் போல்டாக இருக்கணும், ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது, பிரச்சனை வந்தால் சமாளிக்கணும், பிரச்சனையை வந்தால் ஃபேஸ் பண்ணணும், அதுதான் பார்த்திங்கன்னா வீட்டு மருமகளுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி படம் வந்து கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது, டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு டைலாகாக, பெண்களுக்கு ஏற்ற ஒரு டைலாகாக இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அந்த அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி. ஓம் பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, அதாவது நம்ம சமந்தா மேம்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைட் சீன் அவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார் நடித்த விடாமுயற்சி படம்லாம் பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் இவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார். அதுக்கு கொஞ்சமே சலிக்காமல் இந்த படத்தையும் நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காரு. சமந்தா மேமை எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மாசாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப மாசாகவே காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓம் பிரகாஷ் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பேசப்படுவார் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக வேற லெவல்ற படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ருக்கோசரா படத்தில் நெகட்டிவுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வில்லனோட மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வருதுங்க. அதாவது வில்லனோட மோட்டோ என்னன்னா சமந்தாவை கொல்றதா இல்லை சமந்தாவை கல்யாணம் பண்ணுறதா, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது தோணுது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ எப்படியாவது நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வில்லனோட மோட்டோ என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே அது வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகே என்னமோ சொல்ல வராங்க பார்க்கலாம், கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் கிளைமேக்ஸில் போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. பட்
மோட்டோ கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருந்தாலும் அந்த வில்லனோட மோட்டோ என்ன அப்படின்னு தெரியாததால் நமக்கு வந்து படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடுது. சரி எப்படியும் வந்து கிளைமேக்ஸில் சமந்தா தான் ஜெயிக்க போகிறாங்க, ஏன்னா வில்லன் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வந்து படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே தெரியுது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா லியோ படத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். நிறைய சீன் பார்த்தீங்கன்னா படத்தில் லியோ படத்தை ஞாபகப்படுத்துது. முக்கியமாக சொல்லணும்னா நீ ஜான்சி தானேன்னு சொல்லிட்டு வில்லன் கேட்டுகிட்டே இருக்காரு. எதுக்கு? ஜான்சியாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, உங்கள் வேலை என்ன, கொல்ல வர்றது தானே, அதை பண்ணிட்டு போங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா லியோக்கும் சொன்னாங்க இல்லையா? லிட்டரலாக இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குற எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா நீ அது தானே, நீ அவ தானே அப்படிங்கிற மாதிரியே கேட்டுகிட்டே இருக்காங்க. வந்தால் போட்டு தள்ளிட்டு போ, இல்லை விட்டுட்டு போ, ஏதாவது ஒன்று பண்ணு, ஏன் சும்மா கேட்டுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே கேட்க தோணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் பாசிட்டிவ் தான் அதிகமாக சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்கிறதுனால லிட்டரலாக இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாகவே பார்க்கும்போது இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். காரணம் என்னென்னா பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய டேரக்டரான பிவி நந்தினி ரெட்டிக்கு ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம். அண்ட் முக்கியமாக சமந்தா மேமுக்கும் பெரிய ஒரு சல்யூட். படத்தில் முக்கியமாக நம்ம வந்து ஃபைட் சீனை பற்றி பேசி ஆகணுங்க. ஸ்டண்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா மார்வல் நட்ராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. சமந்தாவை ஒரு ஃபைட்டராக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில படத்தில் வந்து ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஓவராலாகவே அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய டீசரில் கூட ஒரு ஃபைட் சீன் வரும், பஸ்ஸில் ஃபைட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் காட்டியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த சீன்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வருது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு லென்த்தி ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருட்டில் நடக்கிற மாதிரி, ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியோட சில ஃபன்னெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக அந்த ஒரு ஃபைட் சீன் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த 90s கிட்ஸ் எல்லாம் விஜய் சாந்தியை சொல்லிட்டு இருப்பாங்க, சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த படமே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவங்கள லைட்டாக ரெசம்பிள் பண்ணும். ஆனால் அதை விட ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க சமந்தா. அவங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க என்ன உடம்பு ரொம்ப இழைச்சிட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இந்த படத்தை மட்டும் போய் பாருங்கள், அவங்க எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அண்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலுமே ஃபீமேல் சென்ட்ரிக்கான படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வைக்காச்சு. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக நல்ல ஒரு எமோஷனல் படமும் பார்க்கணும், பெண்களுக்கு ஏற்ற மாதிரியான படமும் பார்க்கணும், ஸ்டன் சீன்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும், காமெடி சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு பேக்கேஜாக இந்த படம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. நீங்கள் போய்ட்டு மா இன்டி பங்கரமா தெலுங்கில் பார்த்தாலும் சரி, இல்லை எங்கள் தங்கமாக தமிழில் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபேமிலியோட போய்ட்டு இந்த ஒரு படத்தை பார்த்துருங்க. டூரிங் சினிமாஸு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூரிங் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க.